துரும்பு வாங்குறானா? துரும்பு வாங்கிட்டு தான் போயேன். யாருக்கு என்ன பாவி சக்கரம் கும்பிட்டு சீக்கிரம் பண்ணி வேம்பா கசப்பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயே என்ன நடந்துச்சு உங்களுக்கு? என்ன சண்டை? பாவி பையன் பார்த்து சொல்லுங்க கேட்கிறேன். இவனும் நல்லா கெடுத்துட்டான், நல்லா கெடுத்துட்டான். எவனும் என்ன இந்த செவந்தானோட சேர்மனம் தான் இல்லை, செவந்தானோட சேர்மனம் தான். ஐயோ இப்படி புடுங்கி போட்ட அவரைக்கொடி கலக்க வாடி வதங்கி போயிட்டாலே. இந்த அப்பனை கொஞ்சம் பார்த்தா இப்படி எதுவுமே பேசாம மொட்டு வலைய பார்த்துக்கிட்டே கொண்டு இருக்காரு. என்ன பண்ணுவேன்? எந்திரிட்டா வந்து அவுத்துக்க எண்ணி காத்துக்க சும்மா கொஞ்சமா எத்தனூண்டு எங்களுக்காக இல்லாட்டி அந்த சிசுவுக்காக நான் ஒரு ரூபாய் சாப்பிடாது. போறேன் போய் அந்த கம்யூனிட்டி பையன் மாப்பிள்ளை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில காலில் விழுந்தாவது நான் கூட்டியாரத்தான், நான் கூட்டியாரன். என் பிள்ளைய இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாரு, இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாரு. மாப்பிள்ள வந்திருக்காரு. எங்க மாப்பிள்ள? எங்க மாப்பிள்ள? இரு இரு இரு, நானே கூப்பிடுறேன். இரு தம்பி சக்கரை, வா 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 வா. வாங்க மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள நாங்க என்ன மாப்பிள்ள தப்பு செஞ்சோம்? இந்த பிள்ளை தெரிஞ்சு ஏதாச்சும் பேசணும் சொல்லிக்க மாப்பிள்ள. அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிக்க மாப்பிள்ள. சொல்ற மாதிரியா செஞ்சிருக்கா? மாப்பிள்ள நீ என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மாப்பிள்ள நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இல்ல மாப்பிள்ள இல்ல, நீங்க பேசல. இந்த அச்சிரானே இவன் தான் உங்களை நல்லா கெடுத்துட்டான், நல்லா கெடுத்துட்டான். வச்ச மண்ணா இருந்தவங்க மனசை மாத்தி அவன் இஷ்டத்துக்கு ஆடுற பொம்மையா ஆக்கிட்டான். இவனை நம்பாதிய மாப்பிள, இவனை நம்பாதிய. போதும் நிறுத்துங்க. அவனு பச்சை பிள்ளை இல்ல. உங்க அம்மாவை செஞ்ச தப்புக்கு மற்றவங்களை குறை சொல்ல என்ன பிரயோஜனம்? இன்னும் நிறுத்துங்க மாப்பிள. ஆமா அப்படி என்ன மாப்பிள, இப்படி என்ன மாப்பிள ஊர்ல உலகத்துல இல்லாத தப்பு பண்ணி விட்டாங்க. சும்மா தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா அவ என்ன யாரையாச்சும் கொலை பண்ணி விட்டானா? யாரு இப்படியாச்சும் கட்டி விட்டானா? சொல்லுங்க மாப்பிள சொல்லுங்க. அதை செஞ்சுட்டா பரவாயில்லையே, அவன் அதுக்கு மேல செஞ்சிருக்கா. நீங்க என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமா அவன் வயிற்றுல வர பிள்ளைக்கு அப்ப நான் இல்ல. ஏன் சும்மா கத்துறீங்க? நிஜமா போய்
நாம சந்திக்க வேண்டியது பஞ்சாயத்து, வேண்டியது துரும்பு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், என்னால நம்பவே முடியல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு அம்மாசி. எப்படிங்க இனிமேலும் எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? 4 தடவை பஞ்சாயத்து வச்சு பேசியும் அவன் பிடிவாதமா இருக்கான். நாளைக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காவோ, என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, இனிமே நம்ம கையில ஒண்ணும் இல்லைங்க. அம்மாசி, காரியம் கைமீறி போகல. சக்கரை நான் பார்த்த பையன், நான் சொன்னா அவன் கேட்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லைங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஐயா, அவன் என் மூஞ்சிக்கு நேராவே கேட்டான். ஐயா, என் மூஞ்சிக்கு நேராவே கேட்டான். உன் முகத்துல வளர்ற பிள்ளைக்கு அப்பா நான் இல்ல, அந்த ஊமையனை போய் கேளுங்க. சரி விடு அம்மாஜி, விடு. நான் இந்த பாரு, நாமளே இப்படி பெரியவங்களே இப்படி கலங்கி நின்னா இந்த சின்ன சிறுசுக என்ன பண்ணும்? ஐயா, நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. நான் கூசாம என் பிள்ளையையும் இந்த அப்பாவி பையனையும் பார்த்து இந்த அப்பாவி பயிரையும் சேர்த்து பழி போட்டு அந்த பாவி பயிர்கிட்ட எடுத்து என் பிள்ளைக்கு துரும்பு வாங்கி கொடுக்கலையா? என்ன சொல்ற? ஆமாய்யா, ஆமா. நடத்த கிட்டங்கிற பழியை சுமந்துக்கிட்டு அவன் கூட வாழ்றதோட துரும்ப வாங்கிக்கிட்டு எவன் கூட ஆச்சு போய் நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டுயா. அவன் என்னையா கேட்கிறது? துரும்பு. நான் கேட்கிறேன் ஐயா, அவளுக்கு துரும்பு வாங்கி கொடுங்கய்யா, துரும்பு வாங்கி கொடுங்க ஐயா. எந்திரிங்க, எந்திரிங்க மாஜி, அம்மாஜி எந்திரிங்க. நான் விட மாட்டேன் ஐயா, நான் விட மாட்டேன். ஏற்கனவே இந்த பயலோட அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சு இவன் அம்மா அரளிவரையையும் கண்ணாடியையும் அரைச்சி குடிச்சு செத்து போயிட்டாலே, அந்த பாவம் நான் செஞ்சது தானே. இதை ரெண்டையும் சேர்த்து குடிச்சதுனால ஏதோ பாதியோட நின்றதுனால இவன் குழைச்சான். ஆனா இவன் ஊமையா போயிட்டான்ல, அந்த பாவமும் நான் சொன்ன தீர்ப்புனால தானே. வேண்டாம் ஐயா, வேண்டாம். துரும்பு கொடுக்க நான் விட மாட்டேன். இந்த பாரு, உங்க குடும்பத்தோட மானம் ஊர்ல சந்தி சிரிக்க வேண்டாம்னு, பொது இடத்துல வச்சா சந்தி சிரிக்க வேண்டாம்னு பஞ்சாயத்து தலைவரை இங்கேயே வர சொல்லியிருக்கேன். அதனால இந்த பஞ்சாயத்து தலைவர் பேசினாலும் இந்த நியாயத்துல நான் துரும்பு கொடுக்க விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். மணி என்ன ஆகுது? எங்க ஐயா உங்க பஞ்சாயத்து தலைவர்? சொல்லியிருக்காரு, வந்துருவாரு வந்துருவாரு. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. சோழியா வெளியில போயிருப்பாரு போல இருக்கு. தலைவர் வந்துருவாரு. இதோ அதோ வந்துட்டாரா? வாங்க தலைவர, வாங்க வாங்க வாங்க. தலைவர, உங்களுக்காக எம்பூட்டு நாளைக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன சிக்கல். அதை அப்பா அந்த பேசி முடிக்க காட்டியும் இவ்வளோ நேரம் ஆயிட்டு. சரி சரி சரி, கோச்சிக்காதீங்க. சுருக்கமா பஞ்சாயத்து ஆரம்பிச்சு நல்லபடியா முடிச்சு வைங்க. என்ன பெருசு? நீங்க கேட்டுக்கிட்டதால பொது இடத்துல இல்லாம ஃப்ராடு கொடுத்தவங்க வீட்டிலேயே பஞ்சாயத்தை வச்சிருக்கோம். நீங்களே பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு வைங்க. இந்த சக்கரை, இந்த பையன் சக்கரை 11,400 ரூபாய் கரிச பணத்தை கட்டி ராது கொடுத்துருக்கான். இனிமே நீங்க உங்க பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம். என்னப்பா சக்கரை,
உன் பிரச்சனை என்ன? சும்மா தைரியமா சொல்லுப்பா. ஐயா, எனக்கு அந்த பிள்ளை சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லை. அதனால எனக்கு துரும்பு வாங்கி கொடுத்துருங்க ஐயா. சும்மா இஷ்டம் இல்லைன்னு சொன்னா எப்படி? பஞ்சாயத்துல காரணத்தை சொல்லுப்பா. சபாதர் வேமர் அதை கேட்கதாங்க நாங்க இங்க வந்திருக்கோம். நீ சொல்லு தம்பி. ஐயா, அவன் நடத்த சரியில்லைங்க ஐயா. இன்னொரு வாட்டி என் பிள்ளை அப்படி சொன்னேன் மாசி பேசாம இரு. பஞ்சாயத்துல இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமா தம்பி, அதுக்கு என்ன ருசி இருக்கு? நீ பாத்தியா? கண்ணால பாத்தியா? ஐயா, இந்த விஜயால அவன் அத்தமனை சிவன்தான் பார்த்துருக்காரு. அவன்தான் ஐயா அவங்க 2 பேரும் சோடி போட்டு ஒன்னா கிடந்தத என் கண்ணால பார்த்தேன் ஐயா, என் கண்ணால பார்த்தேன். அவர் 1000 கதை கட்டுவான். நீ கண்ணால பாத்தியா? ஐயா, நான் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை கையை பிடிச்சி இருக்கிறது, கொஞ்சம் மேறது, கொஞ்சம் பராபரது, சிச்சி சிச்சி சி அது கூட பரவாயில்லையா. அன்னைக்கு ஒரு நாள் கோவத்துல அவளை அடிச்சு விட்டேன். அதுக்கு அந்த பையன் என்னை எப்படி போட்டு புறக்கி எடுத்தா தெரியுமா? என்ன அர்த்தம்? ஐயா, அதான் ஐயா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க ஐயா. கொஞ்சம் பொறு. நான் பேசுறேன். இப்போ நான் சொல்றப்ப நீ பேசலாம். கொஞ்சம் பொறுமையாயிரு. நியாயமா பார்த்தா தம்பி சக்கரை பேசுங்க. தம்பி தான் கராரா சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன சுத்தி வளைச்சு 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 கேள்வி கேட்டு இருக்கியா? சுருக்கமா பஞ்சாயத்தை முடிங்க. எல்லாம் செவன்தான் குறும்பு உனக்கா? பஞ்சாயத்துல வந்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லி சேர்த்து வைக்க பாக்குறதா, உன்ன மாதிரி அத்துட்டு போறதா? ஐயா, அவன்தான் ஐயா, நீ என்ன சொன்னாலும் சரி, அதை கேட்கறதா இல்ல. எனக்கு அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கி கொடுத்துருங்க, வாங்கி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஐயா, நீங்க இப்படி தூரம் சொல்றீங்கன்னு தான் நான் சிவனியோன்னு இருக்கிறேன். இல்லைன்னா இவனை நியாயமா பார்த்தா பொது இடத்துல ஊர் ஜனங்களை கூட்டி வச்சுனா பஞ்சாயத்து நடத்தலாம். அதை விட்டு உன் வீட்டுல நடத்துறதுனால எதை வேணாலும் பேசுற நினைப்பா? நிறுத்துங்கய்யா. எல்லாரும் ஒரு பக்கத்து நியாயத்தையே கேட்கிறீங்களே தவிர அந்த புள்ள என்ன சொல்லுது, அதோட நியாயம் என்னன்னாவது யாராவது விசாரிச்சீங்களா? அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. ஐயா, அவ பேச மாட்டாயா? அவ பேச மாட்டா. அவளுக்கு பதிலா நான் பேசுறேன் ஐயா. இப்போ உன்னை யாரு பேச வேணாம்னு சொன்னது? கொஞ்சம் பொறு. இதுல நான் கலந்து பேசிடுறோம், அதுக்கப்புறம் நீ பேசணும். ஏப்பா சக்கரை சக்கரை, அந்த மாசி இருக்கானே, அவன் ஒண்ணும் தெரியாத அப்பாவிப்பான், உலகம் புரியாதவன், ஊமை வேற. அவனை போய் நீ சந்தேகப்படுறியப்பா. அவனும் இந்த பிள்ளையும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்கப்பா. ஐயா, சின்ன பிள்ளைல இருந்து ஒன்னா வளர்ந்தாங்க. இப்ப வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா படுக்கிறாங்க, ஒன்னா விளையாடுறாங்க. நியாயமா? குச்சி தீக்குச்சி, மாசிய பத்தி பேசினா அம்மாசிக்கு ஏண்டா இம்புட்டு கோபம் வருது? நம்ம நாட்டாம இருக்காருல்ல, அப்பப்ப இவருக்கு காசு கொடுக்கிறாருல்ல, எதுக்கு? எல்லாம் ஒரு கணிசமான இருக்குதா? சரி சரி, யாரு சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நாட்டாமைக்கு கொண்டாட்டி வேற இல்லையா, அதனால இவனை வச்சு எல்லாம் காரியம் நடக்குது. நாய்ங்களா பெத்த தாயே சந்தேகப்படுறீங்களா? முன்னாடி நான் பஞ்சாயத்து பேச வந்தேன் பாரு, ஏன் புத்திய செருப்பால தாண்டா அடிக்கணும். ஏண்டா, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து
அதுல கிடைக்கிற காசை வச்சு பொழைக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்களும் மனுஷனான கேட்கிறேன். அம்மா தாய் இறங்கி உன் விஷயத்துல இங்க தர்மம் சத்தியம் எல்லாம் செத்து போச்சுமா. சாகல, இந்த பாவிங்க சாக அடிச்சிட்டானுங்க. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிரு. என்னால எதுவும் செய்ய முடியல, நான் வாரேன். அம்மாச்சி, நீ ஏதோ பேசணும்னு சொன்னிய. அப்புறம் என்ன பெருசா புட்டுக்கிட்டு போயிடுச்சுல, அப்புறம் பஞ்சாயத்தை முடிக்க விடுவேன். தம்பி சக்கரை எங்கீங்களா? என்ன அம்மாச்சி, உன் வீட்டு நாயத்தை கேட்க இருக்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உன் வீட்டுக்கே வந்திருக்கோம். இப்படிதான் பேவியா அம்மாச்சி? எதிர உன் வேலை, எது உங்க வேலை? இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை அத்து விட்டு அதுல கிடைக்கிற 50 பணத்தை வாங்கி கூத்தடிச்சிட்டு போறதுதான் உங்க வேலையா? பெருசா நாட்டாம பண்ண வந்துட்டானுவோ. நரிக்கு நரி நாட்டமா பண்ணா கடைக்கு 2 ஆடு கேட்குமா? மானம் கட்டவனும் அவன் என்னடா துரும்பு கேட்கறது? நான் கேட்கிறேன்டா துரும்பு. அவளுக்கு துரும்பு கொடுங்கடா, துரும்பு கொடுங்கடா. வாய் இருக்குங்கிறதுனால தானே வாய் இல்லாதவன் மேல கும்பிட்டு சுழுவா பை போடுறானுவா. அவளுக்கு துரும்பு கொடுங்கடா, அவளுக்கு துரும்பு கொடுங்கடா. செவந்தா, ஐயா என்னடா இது? எங்களை அவமானப்படுத்ததான் கூட்டியா? ஐயா கோச்சுக்காதீங்கய்யா. ஒரு உள்ளே பண்றது வைத்திருக்கப்படுறது கொஞ்சம் கோத்துக்காயா, வார்த்தை செய்யுங்க. சரி, உனக்காக இருந்து அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு போறேன். சிவந்தான், இங்க வா. உனக்காக தான் இருந்து பஞ்சாயத்தை முடிக்க போறேன். ஐயா தலைவர் சொல்லுங்க. கூட அந்த வேலு வரமா, அது என்ன எருக்கஞ்செடி தானே? ஆமா, அதுல ஒரு இலைய பறிச்சுக்கிட்டு பறிச்சுக்கிறேன். ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். எடுத்துக்கிட்டு வா, போ. இந்த வந்துடுறேன் ஐயா. சக்கரை, இந்த துரும்ப கொண்டு அந்த பச்சை மரத்துக்கிட்ட வச்சுட்டு அந்த பச்சை மரத்தை போய் வெட்டு. வா. இந்த ஊர் பஞ்சாயத்து இந்த திருமணம் வைக்கிறேன். இந்த பிள்ளை இலட்சியத்துக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் இல்லை. இதோட ஒத்துக்கிறேன். சக்கரை இப்படி வா. இத புடி. அந்த பச்சை வாழை வந்து விட்டு போ.
Ha